இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. இந்த வசனங்களில் தீர்க்கதரிசி எரேமியா மிகவும் கஷ்டமான காலத்தில் பேசுகிறார். எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. மக்கள் துன்பத்தில் இருந்தார்கள். அந்த இருள் நிறைந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பெரிய உண்மையை நினைவு ஊட்டுகிறார். நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய திறமையால் அல்ல, கர்த்தருடைய கிருபையால்தான். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லும்போது, மனிதன் எத்தனை தவறு செய்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், கடவுள் முழுமையாக நம்மை விட்டுவிடாமல் காத்து கொள்கிறார் என்பதை காட்டுகிறது. நம்மை அழிக்காமல் பாதுகாக்கும் சக்தி அவருடைய கிருபைதான். அடுத்து, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களின் அன்பு சில நேரங்களில் குறைந்து போகலாம், ஆனால் கடவுளின் இரக்கம் ஒருபோதும் குறையாது. அது முடிவில்லாத அன்பு. நாம் தவறினாலும் அவர் மீண்டும் மீண்டும் நம்மை மன்னிக்கத்தக்க தயாராக இருக்கிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்ற வார்த்தை மிகவும் அழகான நம்பிக்கையை தருகிறது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதயமாகும் போல கர்த்தரின் கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் புதிதாக நமக்கு கிடைக்கிறது. நேற்று நடந்த தோல்விகள் இருந்தாலும் இன்று கடவுள் நமக்கு புதிய ஆரம்பத்தை தருகிறார். இறுதியாக, உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லும்போது, கடவுள் எப்போதும் தன் வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கடவுளின் உண்மை மற்றும் நம்பிக்கை ஒருபோதும் மாறாது. ஆமென்.